சென்னை கலைக்குடைய தன்னுடைய வரலாற்றிலே தன்னுடைய வளர்ச்சியிலே ஒரு பகுதி தான் மயிலாப்பூர். தோழர்களே, இன்றைய தினம் சப்தராஷ்மி அவருடைய நினைவு தினம். இந்த நாளில்தான் அவர் வீதியிலே நாடகம் நடத்தி கொண்டிருக்கிற போது அடித்துக் கொல்லப்படுகிறார். பட்டப்பகலிலே டெல்லிக்கு அண்மையில் இல்லை ஜாந்தாபூர் என்கிற ஒரு தொழிற்பேட்டை அருகிலே ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியை சுற்றி இருக்கிற தொழிற்சங்கங்கள் தொழிற்சாலைகள் எல்லாம் தொழிலகங்களுடைய நிலைமை அன்றைக்கு மிக மோசம். பெரிய தொழிற்சங்கங்கள் யாரும் அங்கே தொழிற்சங்கங்கள் வைக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி கூட அங்கே தொழிற்சங்கம் நடத்தவில்லை. ஆளுங்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் தன்னுடைய INTUC தொழிற்சங்கத்தை கூட அங்கு தொடங்கவில்லை. அவர்கள் ஒரு சமூக விரோதிகளை குண்டர்களை நியமனம் செய்து அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். முதலாளிகள் அப்படித்தான் நடத்தி வந்தார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழலில் தொழிலக சூழலிலே CITU உள்ளே நுழைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது. அங்கு இருக்கிற பல தொழிலகங்களிலே பலரும் நிரந்தரமாகாத பணியாளர்கள். அவர்களுக்கு அன்றைக்கு இருக்கிற அரசின் குறைந்தபட்ச கூலியில் பாதி அளவு கூட கொடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் போராட்டம் வெடிக்குது. CITU முன்னெடுக்குது. அந்த CITU போராட்டத்திற்கு ஆதரவாக சப்தராஷ்டிரியின் ஜனநாட்டிய மஞ்ச் அல்லா போல் என்கிற ஒரு நாடகத்தை நிகழ்த்துகிறது. அந்த நாடகத்துக்கு கூட சின்ன வரலாறு உண்டு. அது ஒரு பணி நிலைமைகளை பற்றி, தொழிலாளருடைய பிரச்சனைகளை பற்றி, தொழிலாளருடைய வாழ்நிலைமைகள் பற்றி, அவர்கள் வாழ்வுரிமை பற்றி ஒரு கதையாடலாக அந்த நாடகம் இருந்து கொண்டிருந்தது. அந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கிற போது போராட்டம் நடக்கிறது. போராட்டத்திற்காக பேச்சுவார்த்தைக்கெல்லாம் தொழிலாளர்களை அழைக்கிறார்கள் என்று. அப்பொழுது அங்கிருந்த பெண் தொழிலாளர்கள் குழந்தைகள் காப்பகம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வையுங்களேன். அந்த தொழிற்சாலைகள் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் பெண் தொழிலாளர் உண்டு. பெண் தொழிலாளர் கேட்குறாங்க, எங்களுடைய கோரிக்கையான குழந்தைகள் காப்பகம் வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைக்கலாமே. ஏன்னா சில இடங்கள் அந்த ஏற்பாடுகள் உண்டு. பெண் தொழிலாளர்கள் விரக்தி அடைகிறார்கள். பிறகு பெண் தொழிலாளருடைய பல கோரிக்கைகள் வருகிறது. எல்லாவற்றையுமே தொழிற்சங்கத்தில் நிர்வாகிகள் கேட்கவில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, தொழிலாளர்கள் மத்தியில் பெரிய வாதம் நடக்குது. பெண் தொழிலாளர்கள் ஒரு விதமாகவும் ஆண் தொழிலாளர் விதமாகவும் அந்த போராட்டத்திலேயே பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது இந்த நாடகக்குழு நாடகம் போடுகிறது. நாடகக்குழுவிட்டு பேசுகிறாங்க. அப்போ அந்த நாடகக்குழு பெண் தொழிலாளருடைய பிரச்சனையை கையில் எடுத்துக்கொள்கிறது. அந்த நாடகத்தை வளர்த்து எடுக்கிறது. அந்த போராட்டத்தின் பகுதியாக நாடகம் மாறுகிறது. அந்த நாடகம் பெரிய அளவு ஆதரவு பெறவே இந்த பெண் தொழிலாளர்கள் கோரிக்கை தொழிற்சங்க நிர்வாகிகளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிறகு அந்த நாடகத்தின் பெயரே மாறுகிறது. சக்கா ஜாம் என்கிற பெயரை உறக்க பேசு அல்லா போல் என்று பெயர் மாற்றம் செய்கிறார்கள். அந்த நாடகம் அங்கு இருக்கிற தொழிலாளிகளை அணிதிரட்டியது. அங்கு இருக்கிற தொழிலதிபர்கள், சமூக விரோதிகளால் தொழிற்சங்கங்களை நடத்தி கொண்டிருக்கிற தொழிலதிபர்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. அப்படிப்பட்ட நாடகத்தை அவர் போட்டுக்கொண்டிருக்கிற போது அவர் அந்த நாடகக்குழு தாக்குதலுக்குள்ளாகிறது. அடித்து கொல்லப்படுகிறார் சப்தராஷ்டிரி. உண்மையிலேயே சப்தராஷ்டிரியினுடைய சாரம் அல்லது வீதி நாடகத்தின் சாரம் என்பது அதிகாரத்தின் முகத்திற்கு முன்னாலே உண்மையை உணர்த்து பேசுவது. அதிகாரத்தின் முகத்திற்கு முன்னாலே உண்மையை பேசுவதாலே அவர்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். உண்மையிலேயே வீதி நாடக கலை தோன்றியது பின்னணியதுதான். அது எதிர்காலத்தில் வாழ்வதற்கான காரணம். வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். என்ன ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சலாம் குருவே. பஜன் பஜன் சாமி பஜன் செய் பஜன் 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 சாமி பஜன் செய் பஜன் பஜன் பஜன பண்ணுங்கோ பஜன பண்ணுங்க பஜன பண்ணுங்கோ
அடைந்தேன். हम तो बहुत खुश हैं. ஆமா குருவே, பக்தி பொங்கி வழிஞ்சி காலெல்லாம் பிசி பிசின்னு ஒட்டிடுச்சு. நமது உணர்வுகள், நமது நம்பிக்கைகள், நமது மதம் காக்கப்பட வேண்டுமானால் நீங்க எல்லாரும் நான் சொல்றபடி கேட்கணும். பஜனை பாடுறாங்கன்னு பஜனை கூட்டத்துக்கு வந்தா நம்மளையே பஜனை பண்ணிடுவாங்க போல இருக்குதா. நல்ல பஜனையா இருக்குதாப்பா, ஆளை உர்ரா சாமி. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். நாம் நமது புராதன பெருமைகளை மீட்டெடுக்க வேண்டும். நமது புண்ணிய ஆத்மாக்களின் கனவுகளை இந்த பூமியில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். கிரிதிஷ்டன்னு பேசுறத பார்த்தா 3-4 புளியோதரைய மூடி வச்சா ஒரு திறந்த ஒரு நாத்தம் வருமே, அதே மாதிரில உன் மேல நாத்தம் வருது. ஏய், உன்னை பார்த்தாவே சந்தேகம் வருது. ராமசாமி, வந்தோமா பஜனை பண்ணோமா சுண்டல குட்டமா போனோமான்னு இருக்கணும். அத விட்டு பல்லக்கு கிழக்குன்னா மூக்கு முள்ளக்கு போட்டுக்கும் பாத்துக்க. ராமசாமி, என்ன மாதிரி ஏரியா தெரியுமா? நாம காலவாய் எல்லாம் வச்சு விட்டுருவோம். ராமசாமி கிளம்பு. என்னடா இது, நமது பஜனைக்கு பெரும் கூட்டம் வந்ததே என்று நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த கும்பலை கண்டு நீங்க ஏமாந்துடாதீங்க. இந்த கும்பல சுண்டல் வாங்கி துண்டுறதுன்னா இந்த கும்பல் இதுங்களுக்கு உணர்வுன்றதே கிடையாது. இவங்களுக்கு உணர்வை நாம தான் ஊட்டி விடணும் குருவே. அப்படின்ற குருவே அது மட்டும் பத்தாது குருவே, இவங்களுக்கு நாம தாது பூச்சி லேகியத்தையும் கொடுக்கணும். அப்பதான் இவனுங்க நம்ம வழிக்கு வருவானுங்க குருவே. சிஷ்யா, லேக்கியம்ல நம்ம டன் கணக்குல கொடுக்கலாம். ஆனா அவங்க திரும்பி வரதுக்கு என்ன வழி அத்த சொல்லு. நீ பாடு, அவனுங்க அப்படியே ஓந்துக்கினே வருவானுங்க பார் அப்படின்ற. ஆமா பஜன் பஜன் சாமி பஜன் செய் பஜன் 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 சாமி பஜன் செய் பஜன் பஜனை பண்ணுங்க 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 பஜன் பஜன். சிஷ்யா, அந்த லேக்கியத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிடுறேன். அம்பி, நீ பாடுறேன் குருவே. சிட்டுக்குருவிலே ஜமிதே சிட்டுக்குருவிலே ஜமிதே இதையான தினம் உண்டு வந்தால் உங்கள் உணர்வுகள் பொங்கிடுமே. சிட்டுக்குருவிலே ஜமிதே சிட்டுக்குருவிலே ஜமிதே இதையான தினம் உண்டு வந்தால் உங்கள் உணர்வுகள் பொங்கிடுமே. சிட்டுக்குருவிலே ஜமிதே சிட்டுக்குருவிலே ஜமிதே இதையான தினம் உண்டு வந்தால் உங்கள் உணர்வுகள் பொங்கிடுமே. இந்த லேக்கியம் நமக்குள் சக்தியை உண்டு பண்ணட்டும். இந்த லேகியம் நமக்குள் சக்தியை உண்டு பண்ணட்டும். இந்த லேக்கியம் நமது முன்னோடி ஹிட்லரின் பெருமைகளை பறைசாற்றட்டும். இந்த லேகியம் நமது முன்னோடி ஹிட்லரின் பெருமையை பறைசாற்றட்டும். நாம் மத உணர்வு கொள்வோம். நாம் மத உணர்வு கொள்வோம். நம் மத பெருமைகளையே பேசுவோம். நம் மத பெருமைகளையே பேசுவோம். இல்லாததையும் பொல்லாததையும் பேசுவோம். இல்லாததையும் பொல்லாததையும் பேசுவோம். கொம்பு சீவுவோம். கொம்பு சீவுவோம். நம் மதமே சிறந்தது. நம் மதமே சிறந்தது. நம் மதமே சிறந்தது. நம் மதமே சிறந்தது. நம் மதமே நம் அடையாளம். நம் மதமே நம் அடையாளம். நம் அடையாளத்தின் கீழ் நாம் அணிதிரண்டால் அதன் கீழ் நாம் அணிந்திருந்தால் நாமே இங்கு பெரும்பான்மை. நாமே இங்கு பெரும்பான்மை. நாம் வகுத்ததே வாய்க்கால். நாம் வகுத்ததே வாய்க்கால். நம்மை ஆட்டவோ அசைக்கவோ எவனாலையும் முடியாது. நம்மை ஆக்கவோ அசைக்கவோ எவனாலையும் முடியாது. நம் மதமே சிறந்தது. நம் மதமே சிறந்தது. நம் மதமே சிறந்தது. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. எல்லாரும் அப்படியே எழுந்திருங்க. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. கைய கட்டுங்க. வாய பொத்துங்க. உனது அடையாளம் எதுவென கேட்டால் என் மதம்தான் எனது அடையாளம் என்று சொல்ல வேண்டும்.
என்னவென்று சொல்ல வேண்டும்? நம்ம லேடியா நல்ல வேலை செய்து குருவே. ஆமா குருவே. குருவே, இவங்க கும்பலா சேர்ந்துக்கணும் கோயந்தா போடுறாங்க. இவங்க என் மதம் தான் எங்க அடையாளம் அப்படின்னு தனித்தனியா சொல்றாங்களான்னு டெஸ்ட் பண்ணிடுவோம் குருவே. டெஸ்ட் பண்ணுங்க குருவே. உனக்கு கேளுங்க. பக்தா, உனது அடையாளம் என்ன? நீ யார்? நானா? நான் ஒரு நாய்க்கரு. பக்தா, உனது அடையாளம் என்ன? நீ யார்? ஆனா நான் ஒரு முதலியாரு. நம்மால் மரியாதை. உனது அடையாளம் என்ன? நீ யார்? ஆனா நான் ஆதித்ராவிட. நான் ஒரு அருந்ததியன். நான் ஒரு மெட்ராஸ்காரன். நான் தாமிரபரணில தண்ணி குடிச்சவங்க. ஐ எம் ஐடி எம்ப்ளாய். ഞാൻ ഒരു മലയാളിയാണ്. இப்படி மொத்தமா ஆபீஸ் போயிட்டே சிச்சியா. குருவே, நாம யதார்த்தத்தையும் கொஞ்சம் யோசிக்கணும் குருவே. இங்க எவனுக்கும் ஒரே அடையாளம் இல்ல குருவே. இங்க அவனுக்கும் பல பல அடையாளங்கள் இருக்குது குருவே. ஆமா குருவே, அதுதான் உண்மையும் குருவே. எது உண்மை? குருவே, இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அடையாளம் இருக்குது. அதனாலதான் நம்ம லேகியம் வேலை செய்யல குருவே. ஆமா குருவே, அதுதான் உண்மையும் குருவே. உண்மையை தூக்கி குப்பையில் போடு. உண்மைகள் நடமாட நாம் ஒருபோதும் அனுமதியோம். சிஷ்யா, நாம் ஒரு யுக்தி செய்வோம். நமக்கு தேவை ரத்தம், மனித ரத்தம், குரோதத்தின் துவேஷத்தின் பயிர் வளர்த்திடும் ரத்தம். அதற்கு செய்ய வேண்டும் யுத்தம். நாம் போடுவோம் சத்தம். தேடு தேடு, யார் யார் எங்கிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடி. மிலேச்சனை கண்டுபிடி, முசல்மானை கண்டுபிடி, நம்மை மறுப்போரை கண்டுபிடி, நம் வழியை மறுப்போரை கண்டுபிடி, உண்மைகள் பேசுகிறவர்களை கண்டுபிடி, உண்மைகள் பேசுகிறவர்களை கண்டுபிடி. தேடு தேடு தேடு, நமது அதிகாரத்திற்கான வழியை தேடு. वैष्णव जन तो तेने कहे जो, वैष्णव जन तो तेने कहे जो, पीठ पराए जाने रे, पीठ पराए जाने रे, परतु के उपकार करे कोई, परतु के उपकार करे कोई, मनोभिमानी आने रे। वैष्णव जन तो तेने कहे जो, वैष्णव जन तो तेने कहे जो, पीठ पराए जाने रे, पीठ पराए जाने रे, परतु के उपकार करे कोई, परतु के उपकार करे कोई, मनोभिमानी தினந்தோறும் இழவு விழுவதாயிருக்கிறது என் வீடு. கண்ணீரில் ஊற வைத்து உப்பேற்றி ஒன்றை புதைத்து முடிப்பதற்குள் அடுக்கடுக்காய் வந்து விழும் அடுத்தடுத்த பிணங்களை என்ன செய்வதென்று அறியாது அப்படியே விட்டுவிட்டதில் இன்று இடுக்கெல்லாம் நிறைந்து பிணக்கிடங்காகி இருக்கிறது என் வீடு. அப்போதே பிறந்த சிசுவைப் போல புத்தம் புதிதாய் வந்து விழும் பிணங்களை பேட்டி காணவும், ஆளுயர மாலை சாத்தி அஞ்சலி செலுத்தவும், உண்மையை மீண்டும் மீண்டும் அறியவும் முன்பின் அறிந்திராத யாரோவெல்லாம் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் என் வீட்டை. பிணங்களை தாண்டி தாண்டி போய் இன்ன பிற அலுவல்களை பார்த்து வருவதும், பிணங்களுக்கிடையிலேயே அமர்ந்துண்பதும், அவ்வப்போது ஏதேனும் ஒரு பிணத்தை அணைத்து படுத்தபடியே தொலைக்காட்சி விவாதத்தை பார்ப்பதுமாகிவிட்டது மறத்து போன எனது அன்றாடம். நொடி பொழுதும் ஓய்வற்று நாட்டின் ஒவ்வொரு அங்குலத்திலும் போர் ஒன்று நிகழ்ந்து வருகையில் பிணங்களின் வரத்து பெருகத்தானே செய்யும் என்று என்னை நானே ஆற்றுப்படுத்தியவாறு
எல்லா பிணங்களுக்குமான இடத்தை ஒழுங்கு செய்வதிலேயே கழிந்து விடுகிறது என் நேரம். எவ்வாறேனும் எவ்வாறேனும் பிணங்கள் இல்லாத நாள் ஒன்று வருமாயின் அந்நாளில் நெஞ்சே வெடித்து சிதறும்படியாய் கதறி எழ காத்திருக்கிறது எனது துக்கம். நெஞ்சே வெடித்து சிதறும்படியாய் கதறி எழ காத்திருக்கிறது எனது துக்கம். பெருகியோடும் எனது கண்ணீரில் உங்களுக்கான துளிகளை கண்டுகொள்வீர்கள் தானே? பெருகியோடும் எனது கண்ணீரில் உங்களுக்கான துளிகளை கண்டுகொள்வீர்கள் தானே? பெருகியோடும் எனது கண்ணீரில் உங்களுக்கான துளிகளை கண்டுகொள்வீர்கள் தானே? என் கல்லறையில் நின்று கண்ணீர் விடாது. என் கல்லறையில் நின்று கண்ணீர் விடாது. நான் அங்கு இல்லை. நான் உறங்கவும் இல்லை. வீசும் காற்றனைத்தும் நான். பனித்துகள்களில் மின்னும் வைரம் நான். முற்றிய கதிர்களின் மீது விழும் சூரிய ஒளி நான். வசந்த காலத்தில் இதமான மழை நான். வசந்த காலத்தில் இதமான மழை நான். அதிகாலையின் அமைதியில் நீங்கள் துயிலெழுகையில் சத்தமின்றி வட்டமிடும் பறவைகளை விரைந்து உயரே அனுப்பும் விசை நான். இரவில் நட்சத்திரங்கள் உமிழும் மென்னொளி நான். இரவில் நட்சத்திரங்கள் உமிழும் மென்னொளி நான். என் கல்லறையில் நின்று கண்ணீர் விடாதீர். நான் அங்கு இல்லை. நான் உறங்கவும் இல்லை. என் கல்லறையில் நின்று वैष्णव जन तो तेने कहे जो पीठ पराए जाने रे, पीठ पराए जाने रे, पर तो के उपकार करे. நிறுத்து உன் நாராச குரலை. இனி ஒருபோதும் உன் குரலை அனுமதிக்க மாட்டோம். அதிகார கோட்டைக்கு பாதை அமைப்போம். அதிகார கோட்டைக்கு பாதை அமைப்போம். ஜனங்களை அடுக்கி வீதி சமைப்போம். ஜனங்களை அடுக்கி வீதி சமைப்போம். அடையாளம் தேடும் வேள்வி நடத்தி. அடையாளம் தேடும் வேள்வி நடத்தி. அரியாசனம் ஏறும் வழியை வகுப்போம். அரியாசனம் ஏறும் வழியை வகுப்போம். அதிகார கோட்டைக்கு பாதை அமைப்போம். ஜனங்களை அடுக்கி வீதி சமைப்போம். அடையாளம் தேடும் வேள்வி நடத்தி. அரியாசனம் ஏறும் வழியை பாதனிசா நிரிசா அக்பர். நீ சனிதபமா பாதரி சனி அக்பர். தனிதபா. நீயா வேட்டைக்காரனே, கபடகாரியே, உனக்கு இது போதாதா? இன்னும் எத்தனை உயிர்கள் வேண்டும் உனக்கு? நீ வேண்டும், நீதான் வேண்டும். ஓடாதே, ஓடாதே, நில். உன்னால் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. எண்ணற்ற முஸ்லிம் இளைஞர்களை கொன்று குவித்தேன். என்னால் முடிந்தவரை எல்லாரையும் கொன்று விட்டேன். வரலாற்றை கொன்று விட்டேன். இனி நான் வகுத்ததே வாய்க்கால். நீ அடிபணிந்து விடு. உனக்கு புகட்டுகின்ற இரண்டாவது பாடம் இது. உண்மைகள் நடமாட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஏன், நான் உன்னை உறுத்திக் கொண்டிருக்கின்றேனா? என்னை உறுத்த நீ எம்மாத்திரம். பொய்களின் தொழிற்சாலை நான். புனைவுகளின் கோட்டையில் பிறந்து வளர்ந்தவன் நான். முன்னால் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏய், ஓடாதே, 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 நில். சகோதர சகோதரிகள், உங்களைத்தான். எண்ணற்ற எங்கள் சகோதர சகோதரியர்களை கொன்று புதைத்து விட்டு என்னையும் கொன்று புதைக்க துடிக்கிறார்கள் இவர்கள்.
இந்த கபட வேடதாரிகளை உங்களுக்கு அடையாளம் தெரிகிறதா? மதமெனும் போர்வைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் இந்த கோர முகங்களை உங்களுக்கு அடையாளம் தெரிகிறதா? நான் யார் தெரியுமா? எரிந்து போன எங்கள் குடும்பத்தின் மிச்சம் நான். குஜராத் இனப்படுகொலையின் ரத்த சாட்சி நான். நீதிமன்றங்களின் குறுகிய அறைகளுக்குள் மூச்சு திணறியவள் நான். குஜராத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களின் பிணங்கள் புதைக்கப்பட்டன. அவற்றோடு சேர்த்து உண்மைகளும் புதைக்கப்பட்டுவிடும் என்று நம்புகிறார்கள் நம்பிக்கை அரசியல் நடத்துபவர்கள். ஆனால் உண்மையில் அவை புதைக்கப்படவில்லை. உண்மையில் உண்மைகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. உண்மையில் உண்மைகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த உண்மைகளின் ஆன்மா நான். நான் இந்த நாட்டின் குடிமகள். இங்கு வாழ எனக்கு உரிமை உண்டு. நான் விரும்பும் சமயத்தை தேர்வு செய்து கொள்ளவும் எனக்கு உரிமை உண்டு. நான் வழிபடவும் எனக்கு உரிமை உண்டு. உரிமை உண்டுதானே? சொல்லுங்கள், சொல்லுங்கள், உரிமை உண்டுதானே? எழுந்திரம்மா, இந்நாட்டின் குடிமகன் நீ. ஒரு ஒரு குடிமகனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அத்தனை உரிமைகளும் உனக்கும் உண்டு. நீ எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம். இது எல்லோருக்குமான இடம். இங்கு எல்லோருக்கும் இடம் உண்டு. நான் எந்த சாமியும் கும்பிட மாட்டேன். எனக்கு எந்த மத நம்பிக்கையும் கிடையாது. எனக்கு இங்க இடம் உண்டா? நீ சாமி கும்பிடு, இல்ல கும்பிடாட்டி போ, உனக்கு இங்க இடம் உண்டு. நான் 4-5 சாமி கும்பிடுவேன். எனக்கு இங்க இடம் உண்டா? நல்லா கும்பிட்டுக்கோ, உனக்கு இங்க இடம் உண்டு. மோளக்காரரே, நான் மாட்டுக்கறி தான் சாப்பிடுவேன். எனக்கு இங்க இடம் உண்டா? நல்லா சாப்பிட்டுக்கோ, உனக்கு இங்க இடம் உண்டு. மோளக்காரரே, நான் வெஜிடேரியன், மரக்கறி மட்டும் தான் சாப்பிடுவேன். எனக்கு இடம் உண்டா? நல்லா சாப்பிட்டுக்கோ, உனக்கு இங்க இடம் உண்டு. மோளக்காரரே, நான் பருப்பு சாதம் மட்டும் தான் சாப்பிடுவேன். எனக்கு இங்க இடம் உண்டா? நல்லா சாப்பிட்டுக்கோ, உனக்கும் இங்க இடம் உண்டு. மோளக்காரரே, நானு வெஜிடேரியன், எனக்கு இங்க இடம் உண்டா? நல்லா சாப்பிட்டுக்கோ, உனக்கும் இங்க இடம் உண்டு. இத பாருங்க, இது எல்லாருக்குமான அடி. யாருக்கெல்லாம் ஆட திருப்பம் இருக்கோ தாராளமா இங்க வந்து ஆடலாம். இது எல்லாருக்குமான இடம். இங்க எல்லாரும் இருக்கலாம். இத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கலனா எவனாவது வந்து நம்மளை நல்லா ஏமாத்திடுவானுங்க. என்ன புரிஞ்சதா?